உலக நான் உங்களுக்கு வந்து விட நம்ம அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஒன் டவுன் ஆறாரு. அதுக்கு போல ராகுல் திரிபாதி வந்து டாப்ல ஆறாரு. ஸோ இந்த பெரிய இஷ்யூவா சிஎஸ்கே ஃபேன்ஸ்குள்ள போயிட்டு இருக்கு. அவர் ஏன் டாப்ல ஆடுறாரு, ஒன் டவுனே ஆடலாமே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பத்திரானாவோட இன்ஜுரி அப்டேட் என்ன ஆச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த பால் டேம்பரிங் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ வீடியோக்குள்ள போலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பால் டேம்பரிங்ல இருந்து நான் போறேன். ஏன்னா மூளை இருக்காடா உங்களுக்குலாம். இங்க வந்து விளையாட பயம்னு சொல்லு, வரமாட்டேன்னு சொல்லு, இல்ல நாங்க அந்த டீமை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லு. அதை விட்டுப்புட்டு இங்க வரதுக்கு பயந்துட்டு பால் டேம்பரிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஃபேன்ஸ் தான் இந்த ஒரு பொருளைய கிளப்பி இந்த பால் டேம்பரிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அங்க நடந்தது பால் டேம்பரிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கலீல் அகமது அவர் கையில போட்டிருந்த ரிங்கோ பேண்டோ ஏதோ ஒண்ணு கழட்டி விரல போட்டிருந்தத கழட்டி ருத்ராஜ் கிட்ட கொடுக்குறாரு. இவ்வளவுதான் அங்க நடந்த மேட்டர். அது என்ன கொடுத்தாருங்கிறது கன்ஃபார்மா தெரியாது. பிசிசி நடத்துற இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்ல சாண்ட் பேப்பரை ஃபர்ஸ்ட் ஓவர் வேணாவது வந்து ஃபர்ஸ்ட் பாலுக்கு முன்னாடி போடுவானடா. நான் சாண்ட் பேப்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சாண்ட் பேப்பர்னா அது பால் ஓல்ட் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்ச்ல ரிவர்ஸ் ஸ்விங் ஆகிறதுக்காக அது தேய்ச்சோம்னா கொஞ்சம் பயங்கரமா ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். இதைத்தான் ஆஸ்திரேலியா பண்ணாங்க. அது தெரியாம சாண்ட் பேப்பர் போட்டாங்க, 2 வருஷம் பேன் பண்ணுங்க அப்படி இப்படின்னு உட்காந்து மேட்ச்லயே ஏன்டா தச்சுறீங்க. ஸோ இவங்கள சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களோட தைரியம் அவ்வளோதான். ஸோ அடுத்து போலாம். இந்த ராகுல் திரிபாதி வந்து ஓப்பனிங் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து புரியுது கைஸ் கன்சர்ன். ஏன்னா ருத்ராஜ் வந்து ப்ரூவ்டு ஓப்பனர், ராகுல் திரிபாதி அப்படி கிடையாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதியோட பெஸ்ட் நம்பர் வந்து ஓப்பனிங் வந்திருக்கு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னா, அவர் வந்து 2016 அந்த 2017 நம்ம இதுக்கு தான் விளாட்னாரு, ஆர்பிஎஸ்க்கு. அங்க வந்து ஃபிளமிங் கோச், ஸ்மித் கேப்டன். அப்போ வந்து மயங்க் அகர்வாலுக்கு இன்ஜுரி ஆனதுனால அவர் வந்து ஓப்பனிங் பண்ணாரு. அப்போ வந்து ஒரு 450 ரன் சீசன் ஒன்று அடிச்சார். அங்கதான் வந்து ராகுல் திரிபாதின்னு ஒருத்தரை எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் ஃபிளமிங் அவரை நம்பி ஓப்பனிங் அனுப்பியிருக்காரு. எதுக்காகன்னா அந்த பவர் பிளேவை யூஸ் பண்றதுக்கு. எனக்கு என்னமோ பர்சனலா தோணுது, அந்த நம்பர் 3ங்கிறது ருத்ராஜோட பர்ஃபெக்ட் பொசிஷன் மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஓப்பனிங்கை விட நம்பர் 3ல வந்து ருத்ராஜ் தான். ஏன்னா ருத்ராஜ் வந்து அவருக்கு வந்து ஓப்பனிங்ல பவர் பிளே ஃபீல்டு 4 பேர் உள்ள இருக்கலாம் அவருக்கு கிடையாது. அவர் வந்து அந்த எந்த எந்த ஒரு 4 பேர் வெளில இருந்தாலும் சரி, அவரால் எந்த கிரவுண்டையும் கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டைமிங் வச்சிருக்காரு, நிறைய ஷாட்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு என்னமோ நம்பர் 3 வந்து ருத்ராஜுக்கு சூட்டடா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால வந்து ராகுல் திரிபாதி கண்டினியூ பண்றதே கரெக்டுன்னு தாங்க எனக்கு தோணுது. இதுவே யோசிச்சு பாருங்களேன், ராகுல் திரிபாதி ஒரு 15 பால் 35 ரன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிச்சிட்டாரு. நம்ம அதெல்லாம் பேசியிருப்போமா? இல்ல, அடுத்த மேட்சே அவர் அடித்தா கூட நம்ம இதை பேச போறது கிடையாது. ராகுல் திரிபாதி செம்மையா அடிச்சிட்டாரு, இதுக்காக தான் சென்னை இருக்கு, நம்ம டீமை பாராட்டதான் செய்வோம். இதுதான் நம்மளோட மைண்ட் செட், அதுதான் உண்மை. அடுத்த மேட்ச் அவர் அடிச்சிட்டாருன்னா பாராட்டுவோம், இந்த மேட்ச் அவர் அடிக்கல அதனால நம்ம பாராட்டலாம், அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை என்னமோ தப்பானா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பா சிஎஸ்கே வச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க ராகுல் திரிபாதியா. அப்புறம் லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம பத்திரானா என்னதான் ஆச்சு, பத்திரானாக்கு ஏன் பிளேயிங் லெவல்ல ஆடல. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருக்கு சின்ன ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, சீரீஸ்லாம் கிடையாது, அந்த இதை விட்டு ரூல்ட் அவுட் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா சின்ன ஒரு ஹாம்ஸ்ட்ரிங், அது வந்து சரியாயிடும். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் இல்லைனாலும் 3rd 4th மேட்ச்ல வந்துருவாரு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக்கை போட்டு போட்டுருங்க.